ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஷ்மீர் சீரீஸ் டே 5 நினைக்கிறேன். ஆக்சுவலி எஸ், டே 5. ஸோ டே 5ல் இருக்கீங்க. ஸோ டே 4 பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்னோஃபால் பார்த்துருப்பீங்க. யாராவது பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஹையில் வந்துட்டு நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இன்னொரு ஆக்சுவலி நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து இன்னொரு ஸ்டேக்கு நம்ம போகிறோம். அந்த ஸ்டே வந்து என்னன்றதை நான் காட்டுறேன். பட் இந்த ஸ்டே வந்து தரமான ஸ்டேங்க. ஸோ ஹோட்டல் ஜாகீர் கான்டினென்டல் குல்மார்க்னு சொல்லிட்டு இது வந்து குல்மார்க்கில் மேலே இருக்குது. இங்கே வந்து நிறைய ஸ்டேஸ் இருக்குது. நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாங்கள் தங்கியிருந்த ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாங்க. ஸோ அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் அண்ட் நைட் டின்னருமே கொடுத்துருவாங்க. இப்படி தான் இருக்க போகுது. இப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணுறதுக்காக மக்கள் இங்கே வருவாங்க. ஸோ நம்மளுமே லிட்டரலி ஸ்னோஃபாலை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நைட்டு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் நான் லைவ்லாம் போட்டிருப்பேன். ஸோ லைவ் வீடியோ நான் டேக் பண்ணி போட்டிருக்கேன். யாராவது பார்க்கலாம், போய் மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம குல்மார்க்லேருந்து கிளம்பி கீழே போகிறோம். ஸோ கீழே போயிட்டு நம்ம ரெண்ட் எடுத்தோம்னாலும் அதையும் கொடுத்துட்டு அங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலே தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், தரமான ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து என் கூட வாங்க. ஸோ கைஸ், நம்ம இங்கேருந்து இது கிளம்பிட்டோம் ஹோட்டல்லேருந்து. ஸோ நான் ஏன் இப்படி உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, எங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாரு நீ மோகினியில் தனுஷ் உட்காந்துருப்பான்ல, அந்த மாதிரி ஆகி போச்சுங்க என் நிலைமை. இங்கே பாருங்கள், இவன் மடியில் தாங்க நான் உட்காந்து வந்திருக்கேன். 100 கிலோலாம் இல்லடா, ஜஸ்ட் 85 தான்டா. என்ன அப்படி பண்றீங்க? ஸோ பின்னாடி லக்கேஜ் ஏற்றனால இங்கே இடம் இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்பாட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வேறு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. ஸோ ஓகே தான் கைஸ், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே போகிறோம். எங்கே போகிறேன் அப்படின்றது தரமான ஸ்பாட்டு. நான் போயிட்டு வியூஸ் வந்தால் நல்லாவே காட்டுறேன். நம்ம வந்து நீண்ட வந்து ஒரு யாரடி நீ மோகினி படம் மாதிரி பயணம் மாதிரி வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க அதெல்லாம். ஸோ கரெக்டாக இப்போ நான் எங்கே வந்துட்டேன் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கேன். அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி முன்னாடி விட்டாங்க நிறைய பேர். ஆக்சுவலி வந்து ஒருத்தர்லாம் விழுந்துட்டாராம்மா, அதனால் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லன்றாங்க. எப்படி இருக்கு பாருங்கள் வியூ. ஸோ பின்னாடி அங்கே ஃபுல்லாக பனிமலை, அது பக்கத்தில் பைன் ஃபாரஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அருவி கொட்டுது. லிட்ரலி தரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு அங்கே பாருங்க, வானவில் கூட தெரியுது. எஸ், ரெயின்போ தெரியுதுங்க. பட் இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துருவீங்க. இப்போ பாருங்க, நதி வேறு மாதிரி போய்ட்டுருக்கு. சான்ஸ் இல்லை மக்களே. ஸோ கைஸ், நம்ம வந்து ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னா கேட்டிங்களா, ஓரளவுக்கு தான் இல்லை, ஓரளவுக்கு பண்ணோம். ஸோ நிறையா கப்புள்ஸ் வந்து அங்கங்கே எடுத்துகிட்டு இருக்கனால நம்ம வந்து பெருசாக ஒன்று எடுக்கலாங்க, என்ஜாய் பண்ணுற மாதிரி. தமிழ்நாட்டில் இல்லாத ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கும் வாட்டர் ஃபால்ஸு. பட் இங்கே ஏதோ ஓகே, சுமாராக ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கனால ஜாலியாக வந்து வியூ பாயிண்ட்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கோம் நாங்கள். ஸோ அடுத்த ஸ்பாட்டுக்கு எங்கே போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாய் கைஸ், ஒரு வழியாக டாப்புக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். கைஸ், நம்ம டாப்பில் வந்துட்டோம், டாப்பில் உட்காந்துருக்கோம். ஸோ டாடா சுமோல அவர்கிட்ட கேட்டு அடம் பிடிச்சி அவர் ரிஸ்க் எடுக்கிறேன்ட்டாரு. நம்மளும் சேஃப்டியாக தாங்க வந்து உட்காந்துட்டோம். நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்கு. ஸோ கைஸ், ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், தரமான ஸ்பாட்டு மக்களே. நம்ம உள்ளே உட்காந்துருந்தோம், அவர்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டோம், பையா நான் வந்து மேலே வரலாமா அப்படின்ட்டு. வாட் அ வியூ கைஸ், சான்ஸே இல்லை. உங்களுக்கு நான் இப்படி காட்டுறேன். கைஸ், நம்ம வந்துட்டோம். ஸோ பார்க்கிங் ஏரியா, பெய்டு பார்க்கிங் ஏரியாவில் நின்றுருக்கோம். நம்ம டிரைவருமே வந்துட்டார். ஸோ குல்மார்க் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. ஸோ குல்மார்க் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்க்கிங் மேலே போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபாலையும் கவர் பண்ணிவிடுங்க. ட்ரங்க் வாட்டர் ஃபால் நான் போனேன் இல்லையா. ஸோ குல்மார்க் போயிட்டு வந்துட்டு ட்ரங்க் வாட்டர் ஃபால் கவர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய பேர் வந்து அந்த செயின் கயர்லாம் விற்பாங்க. இன்கேஸ் ஓன் வெஹிக்கில் வரீங்க, மறக்காமல் கீழே கட்டிட்டு போயிருங்க. அதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கைஸ், நம்ம மறுபடியும் பேக் டு நம்ம கேம்பில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு நீண்ட பயணமாக போகும்போது ஒரு 4 மணி நேரம் பயணமாக இருக்கும். ஸோ நான் வழியில் வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து சில எலிமெண்ட்ஸ் நான் காட்டுறேன். ப்ளஸ் என்ன ட்ராவல் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ ஸ்பாட் வரும்போது ஸ்பாட் காட்டுறேன். ஸோ ட்ராவல் வரும்போது ட்ராவல் எப்படின்றது உங்களுக்கு நான் ஃபைனலாக காட்டுறேன். ஸோ குல்மார்க் வந்து மறக்க முடியாத பிளேஸாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. யாராவது வந்தீங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க. 2 ஸ்பாட்டு குல்மார்க் மேலே
கீழே ஃபால்ஸ் வாட்டர் ஃபால். ஓகே நான் போகிற வழியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ஜமீன்தார் கேசர் மெஹால். ஸோ 100% பியூர் சாஃப்ரான் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ஸோ இது சாஃப்ரான் இருக்குல்ல, சாஃப்ரான். ஸோ அது விளைவிக்கிற அந்த இதெல்லாம் காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ உள்ளே எப்படி இருக்குது, ஸோ சாஃப்ரான் எந்த மாதிரி தராங்க, ஆல்சோ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ லாட் ஆஃப் ப்ரௌடர்லாம் இருக்குது. ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா, ப்ளம்மு. ஸோ வால்நட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ரேட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். A little bit bitter and the color on the tongue should be yellowish. Oh, can you show this? Yes. Okay. ஸோ பாருங்க 10 கணக்கில் வச்சுருக்காங்க சாஃப்ரானு. ஸோ ரியல் சாஃப்ரான் நம்மளை கொடுத்து பார்க்க சொன்னாங்க, தெரியுதான் தெரில. ஓகே, ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ ரியல் சாஃப்ரானோடது. ஓகே, ஸோ these are the same, right? Yes, these are the same quality. Yes, same quality. There is no inferior, superior quality in saffron. Either it is original or duplicate. We can use like a food and tea, Yes. whatever we want. 5 to 10 sticks in milk, water or coffee and drink it. Or you make any recipe at home, kheer, pulao, veg biryani, put 10, 20, 50. We can eat like we can. Yes, chew it properly with 20. छोटे-छोटे डब्बे हैं 20 ग्राम 5 ग्राम में 10 ग्राम ऐसा 2 ग्राम இலை தான். ஆனால் if you take this, I will give you சாஃப்ரான் இலை, அது இலை ஆக்சுவலி 15000 அது ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு, ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்கும். யாராவது வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ இது 15,000 17,500 சொல்கிறாங்க. பட் பியூராக இருக்கிறது அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. ஸோ கைஸ் நம்ம இங்கே நிறைய ஷாப் பண்ணியாச்சோம், ஓரளவுக்கு ஷாப் பண்ணியாச்சு. ஸோ சாம்பிள்ஸும் கொடுத்து நம்மளை இது பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் பையா, தேங்க்யூ ஸோ மச். சாம்பிள் நிறையா கொடுக்குறாங்க அந்த ஷாப்பில். இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்லை, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு, ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஜமீரா கேஷர் மெஹால். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இதாங்க பேஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்களும் நிறையா வாங்கலை, ஓரளவுக்கு டீசெண்டாக வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இங்கே பாருங்கள், சாம்பிளே எல்லாம் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன கலர் வேணும்? எந்த ரெட் கலர் இருக்கு. ஸோ சாம்பிள் நம்ம உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். ஓரளவுக்கு செம்மத்தையாக வெயில் அடிக்குது, ஆனால் குளிரும் செய்யுது. A few moments later. எங்கே இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஹல்கம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தான் வந்திருக்கேன். ஸோ இது பக்கா கிராமங்க பெஹல்கம். அமரன் படம் ஷூட்டிங்லாம் மோஸ்ட்லி இங்கே நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ரீ பார்த்தீங்கன்னா வால்நட்டு. ஸோ இப்போ இது சீசன் இல்லை. ஸோ இங்கே ஃபேமஸ் நிறையா இருக்குது. ஆனால் வால்நட் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ குல்மார்க்கில் ஒரு ரெசார்ட் தங்கியிருப்போம்ல, அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாக இங்கே கிராமத்து மக்கள் தான். பக்கா லிட்டரலி அமரன் மூவி மோஸ்ட்லி இதில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இதுதான் வந்தவே. ஆக்சுவலி 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் வந்தவே. ஒரு மலை பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. இந்த கிராமத்தில் என்னெல்லாம் இருக்குது, நான் இங்கே 2 நாள் உட்காந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஸ்டே 2 நாளைக்கான ஸ்டே இங்கே தான் பண்ண போகிறோம், சுப்ரீம் ரெசார்ட். ஸோ ரெசார்ட் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் பெஹல்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் ஃபுல்லாக போகுது ரூட்டே. டோட்டலி இப்படி தாங்க இருக்குது. ஆஃப் ரோடு என்னடா பண்ணலன்னு நினச்சேன். ஸோ ஒரு வழியாக ஆஃப் ரோடும் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இப்படி தான் இருக்கும் ஃபுல் டே. ஆனால் ஃபுல் மிஸ்ட்டுங்க. மிஸ்ட்டு தாண்டி உங்களுக்கு என்ன சொல்கிறது, பயங்கரமாக குளிருது. இதுவுமே லிட்டரலி அதிகபட்ச மைனஸ் போகிறதுக்கான சான்சஸ் பெஹல்கமில் தான் இருக்கும். அது இல்லாமல் நிறையா அமரன் ஷூட்டிங்ஸ் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் ஸ்பாட் இங்கே எடுத்திருக்காங்க. அது என்னென்ற சீன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் மறக்காமல் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆஃப் ரோட் பண்ணி ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஊரை சுற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். மக்களே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த சைடு தண்ணி ஓடிட்டுருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாதி அருவி மாதிரி ஓடும். அதில் நிறைய பேர் ஃபோட்டோ செஷன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-5:30 ஆகுது. சூரியன் மறையிற நேரம். அவ்வளோ வெளிச்சமாக சூப்பராக இருக்குது. தண்ணி ஓடுது பாருங்களேன். ஸோ இந்த தண்ணியெல்லாம் கையை வச்சிங்களேன் முடிஞ்சு காலி ஆயிடுவீங்க. அந்த பிரிட்ஜு போகணும் நம்ம. ஸோ அது போனால் தான் வெளியில் கடைகள் இருக்கும். அங்கே தான் நம்ம போகிறோம். ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்களே.
நம்ம அப்படி போகலாம்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு, அதுவும் இந்த ரிவர் பக்கத்தில் கொஞ்சம் டீ சாப்பிட்டா கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பசங்க. அதனால் நின்றுட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இதில் ஆக்சுவலி ரிவர் ராஃப்டிங் பண்ணுவாங்களாமா. அதுக்கான இதுதான் அசோசியேஷன் ஆஃபீஸ் தான் இங்கே இருக்குது. வேணா புக் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நிஜமாக இதில் தண்ணியே சுத்தமாக இல்லை. அதனால் என்ன ஆகும்னா ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த தண்ணியில் பத்தாது, ஆனால் ரிவர் ராஃப்டிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கான செட்டப் தான் அதில் பண்ணியிருக்கானுங்க. ஒரு மாதிரி ஈவினிங் கிளைமேட்டில் செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ் நம்மலாம் சுற்றிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ரூமுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே ஆல்மோஸ்ட் 5 வந்து முடிய போகுது. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஹல்கமில் இருக்கோம். ஸோ இன்றைக்கான டே வந்து ஓரளவுக்கு சுமாராக போயிருக்கோம். ட்ராவலே போயிடுச்சு. நாளைக்கு தான் வந்து எஃபெக்டிவாக அண்ட் ப்ரொடக்டிவாக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கனால, கொஞ்சம் போரும் அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா யூனோ ஆடுறாங்க பசங்க. ஸோ நான் ஆல்ரெடி யூனோ ஆடி ஜெயிச்சிட்டேன். ஸோ வந்து பசங்க ஆல்ரெடி தோத்துக்கிட்டு இருக்கீடா. ஃபர்ஸ்ட் ஆடி வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா அப்படின்னா இல்லை ஃபர்ஸ்ட் ஆடி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நெட்வொர்க் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது அப்படி தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸில் தான் இருக்க மாதிரி இருக்குது கிளைமேட்டு. பட் ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து யூனோ ஆடிட்டு கொஞ்சம் டின்னரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம், இந்த விலாகை முடிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ டே 6 மறக்காமல் பாருங்கள். ஸோ டே 5 யாராக பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நான் ஐலையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி ட்ராவல் கடுப்பாக தான் இருந்திருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பயங்கர எஃபெக்டிவாக அண்ட் ப்ரொடக்டிவாக போகும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். புதுசாக யாராவது வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பை பை. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர்.